Hi, hello, வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் காந்தி கண்ணாடி. கேபி பாலா மற்றும் பாலாஜி சக்திவேலுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடியுடைய டைரக்டர் ஷெரீஃப், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பாலாஜி கே ராஜா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விவேக் மோகன், படத்தினுடைய எடிட்டர் சிவண்டீஸ்வரன். அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, கேபி பாலா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே அன்பு பரிமாறிக்கக்கூடிய ஒரு கப்பல், அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஆசை வருது, அது என்ன ஆகுது அப்படின்றது தான். ஸோ படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணுன்னா பாலாஜி சக்திவேல் தான் சொல்லி ஆகணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் அப்புறமா வந்து அர்ச்சனா அவங்க வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு லைவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, பட் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ரொமான்ஸை காட்டக்கூடியவங்க. பட் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அண்ட் அவங்களுடைய ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 60ஆம் கல்யாணத்துக்காக போகிறாங்க. அங்கே போய் அவங்க வந்து அவங்க பசங்க, அதாவது அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய பசங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்ததும் அர்ச்சனா அவங்களுக்கு ரொம்ப ஆசை வருது. நம்மளுக்கும் பசங்க இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கும் இதே போல் 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக பாலாஜி சக்திவேல் அந்த ஆசைக்காக எவ்வளோலாம் ஆகும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து விசாரிக்கிறதுக்காக அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய கேபி பாலாவை போய் காண்டாக்ட் பண்ணுறாரு. அண்ட் அவரும் வந்து இவ்வளோ ஆகும் அப்படிலாம் சொல்லும் போது, இவ்வளோ லட்சத்தில் ஆகுமா, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி யோசிக்கிறாரு. அதுக்காக காசு ரெடி பண்ணுறதுக்கு டைம் கேட்டு அண்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு கேபி பாலாவும் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அண்ட் ஃபைனலி அந்த நினச்ச அந்த ஈவெண்ட்டை அவங்களால சர்ப்ரைஸாக அவங்க ஒய்ஃப்க்கு பண்ண முடிஞ்சுதா முடியலையா, அவங்க ஒய்ஃப் சர்ப்ரைஸ் ஆனாங்களா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதில் பாலாஜி சக்திவேல் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அர்ச்சனா அதுக்கு மேலே சொல்லவே வேணாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் படத்துக்கான ஒரு பெரிய மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேபி பாலா அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவெல்லாம் இல்லாமல், அதாவது கேபி பாலாக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரொமான்ஸ் அப்படின்றலாம் ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு டீசெண்டான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி தான் இருந்திருக்குது. விவேக் மோகனுடைய மியூசிக் படத்துக்கு ஆடட் ப்ளஸ். அண்ட் பாலாஜி கே ராஜாவுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் பச்சை பசேல்னா இருக்கட்டும், வீட்லேயே வந்து பறவைகள் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதை விட முக்கியம் படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைச்சிருந்தா கண்டிப்பாக இது ஒன்று கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்து கொண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலாக ஷெரீஃப் அவர்கள் அந்த ஒரு எல்டர்லி பர்சன் அப்படின்றவங்க இப்போ ஃபேமிலியாக நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணாலும் இப்படி பசங்க இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசை வரும். அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை இந்த படத்து மூலயமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணுன்னா அதை அப்போ பண்ணிடணும், அது அந்த சமயத்தில் பண்ண முடியலன்னும் போது என்னெல்லாம் ஆகுன்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ மொத்தத்தில் காந்தி கண்ணாடி எல்லாருக்கும் பார்க்குற விதத்தில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே மொத்தமாக அதாவது ஒரு லவ் பாண்டிங் பற்றின்னு சொல்லியிருக்கக்கூடிய படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.